மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க புதுமா நண்பர்களே. பிள்ளைக்கு அது பக்கத்துலயே நல்ல கைக்குறவு யோகமடா இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் நம்ம வீடியோ போய் சேரும். மறக்காம மறுபடியும் சொல்றேன், skip பண்ணாம பாருங்க நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் அப்லோட் பண்றதுக்கு நான் அதிகமா முயற்சி பண்றேன். கண்டிப்பா இனி அடுத்தடுத்த எபிசோட்லாம் அதிக டைம்ல நான் அப்லோட் பண்றேன் நண்பர்களே. ஏற்கனவே அம்மா கடுப்புல இருக்காங்க, இதுல நான் வேற. ஏமா ஏதாவது வேலை இருக்காமா? ஏமா வயலுக்கு நான் போயிட்டு வரட்டா? ஏய், எனக்கு யாரும் எதுவும் பண்ண வேண்டாம்டே. என் வேலைய எனக்கு பாத்துக்க தெரியும். உங்க ஜாலி எதுவும் உண்டால மட்டும் பாருங்க போதும். ஏமா என்னம்மா ஏமா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கா? ஏமா ஏமா உடனே சொல்லட்டா? ஏமா நீ நினைக்க முடியல இல்லம்மா, அந்த பிள்ளை உங்ககிட்ட சண்டையே போடாது, அது ஒரு வாயில்லாத பூச்சிமா. ஏமா இங்க பாரு, அது நீ நிக்க சொன்னா நிக்கும், போச்சோன்னா போவோம், அது ஒரு அப்ராணிமா. இங்க பாருமா, நீ வேற எந்த புள்ளைய பார்த்தாலும் உனக்கு கீழ் படிச்சிருக்காது. இது அப்படி இல்லம்மா, நல்ல புள்ளமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமா எனக்கு இது வரைக்கும் எந்த பொம்பளை பிள்ளையுமே பிடிச்சதே இல்லம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சதுன்னா அது அவளதான். ஏமா மற்ற எல்லாம் உங்க பேச்செல்லாம் கேட்டேன்ல. ஏமா ஏமா உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவன் நடந்துக்குவா. ஏதோ சொல்லத சொல்லிட்டேன், அதுக்காக நான் கெட்டாமலாம் இருக்க மாட்டேன். அவதான் என் பொண்டாட்டி, நான் அவ கூட தான் வாழ்வேன். நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வயசு கடந்துட்டே போகுது, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இத்தனை நாள் கூடயே அம்மா அம்மான்னு சுத்திட்டு இருந்தேன். கடைசியில என் கல்யாணத்துக்கு கூட ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கல்ல. ஆமால, நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தானே நான் இப்படி கடந்து போறானே. எம்ம பொண்ணு யாருமா குறைச்சோன்னா, நீ செஞ்சதெல்லாம் எங்களுக்காக தான். ஆனா எங்க விருப்பம் எதுவும் நீ கேட்கணும்லாம? இல்ல உங்களுக்கு என்ன தேவை எனக்கு தான் தெரியும். ஆமா எல்லாமே சரிதாமா, இத படி அதை படி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் நீ சொன்னது சரிதான். அது எல்லாமே சரியா இருந்துச்சு. நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேமா, நீ சொன்னது சரியாவும் இருந்துச்சு. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க போனேன், நீ அப்பவே சொன்ன ஒழுங்கா போலீஸ் வேலைக்கு போ, டிகிரி மட்டும் முடிச்சா போதும்னு. நான் கேட்கவே இல்லை. 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சதான் வேஸ்ட். கடைசியில போலீஸுக்கு தான் வந்து சேர்ந்தேன். எல்லாம் சரியாதமா செஞ்ச. ஆனா என் கல்யாணம்னு வரும்போதே நான் பண்ண சரியா கூட நம்பாம போன பாரு. இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். அது இல்லம்மா, அது தப்போ சரியோ எனக்கு தெரியல. ஆனா அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இது வரைக்கும் எந்த பிள்ளையுமே எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சதே இல்லை. அவளை எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஏமா இது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததே கிடையாதுமா, ஒத்தரவா செலவு பண்ணதே கிடையாது. ஆனா அவ அதெல்லாம் சொல்லி காட்டினதே இல்லை. இந்த பாருமா, உனக்கு எல்லாத்துலயும் பொருத்தமான மருமகளா இருப்பாமா. சரி, ஏதோ உன்னை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன். சரி ஓ, நீ சமாதானம் ஆக மாட்ட. எம்மா எனக்கு அந்த தேன்மொழி பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க அக்காளுக்கு துணி இங்க இருக்குதா, எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த ராஜாவுக்கு ராணி நீதான், போட்டுவோமா கும்மாலாம். கொன்னுருவேன். கிணத்துக்கு குளிக்காதியா? கொழுப்பு பத்தியா? நான் இன்னும் காலையில இருந்து குளிக்கல. ஊத்த நாரி இல்லடி, நான் முன்னாடி போறேன், முதுகு தைக்க வாரியா? எருமை மாட்டுக்கெல்லாம் தேய்க்கிறது இல்ல. எருமை மாட்டுக்கு நீ பெற தேய், அது எனக்கு தேய்ச்சி விடுறியா? எருமை பாரு, அத நான் எருமாடு இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. முதுகு தைக்க வாரியா? உனக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு தெரியுமா? கோத்த கலப்பதிங்க சொல்லிட்டேன். என் முதுக தைக்கிற அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கு. பேசாம வந்து முதுக தைக்கவா, ஏதோ சின்ன சின்ன சேட்டை பண்ணலாம். ஏமா அவ அண்ணி துணியெல்லாம் எடுக்க வந்திருக்காளாம். தெரியுது. என்ன இங்க போக்குவரத்து ஆரம்பிச்சிட்டீங்க கேக்க? ஏமா அவ திட்டாதீங்க, இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவா. சேட்டை பாரு. ஏமா அவ இந்த வீட்டு மருமகா, பாத்துக்க. பாரு பாசமா இருந்துக்கா. ஓ, இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறா, நான் கால் மாட்டல போய் கடக்குடுங்க. இல்ல கொஞ்சம் பாசமா இருந்துக்கன்னு சொல்ல வந்தேன். எனக்கு தெரியும், உன் வேலை என்ன மட்டும் பாரு. வாடனே எடுத்து கிளம்பு, ரொம்ப நேரம் நிக்க கூடாது. சரி. ஏடி நாளைக்கு இந்த வீட்டுக்கு என் பொண்டாட்டி வந்தா எங்க அம்மையை சமாளிச்சுட்டு எப்படி? நான் எதுக்கு சமாளிக்கணும், நீங்க எதுக்கு இருக்கியா? ஒண்ணு சமாளிக்கிறதுக்கு இப்பெல்லாம் பேசுற, இப்பெல்லாம் பேச வச்சிடாங்க சொல்லிட்டேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஒண்ணு சமாளிக்கணும், இடுப்பு சமாளிக்கணும், எல்லாத்தையும் நான் சமாளிக்கணும்ல. சும்மா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்க சொல்லிட்டேன். சரி சரி, அத்தை இன்னும் குளிக்கல, வந்து முதுகு தெரியுடியா? ஊத்த நாரி. ஆமா ஆமா, வா வா, இதான் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டியா. பல்லு கூட வளர்க்கல வாட்டி. வாடி என்ன சொல்லிட்டேன். நாளைக்கு இதே ஊத்தவையா தான் எனக்கு முத்தம் கொடுக்க போறேன் பாத்தியா? நான் வாங்க மாட்டேன். டேஸ்டா இருக்கும்டி. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். பாப்போண்டி பாப்போம். காலையில எந்திக்கும் போது இதுங்க குடிக்கவே இல்ல அப்படி நீ சொல்லணும், நான் உன்னை சொல்ல வைப்பேன். நீ என்ன கெஞ்சணும், நான் உன்னை கெஞ்ச வைப்பேன். ஏடி இந்த ஊத்த நாரி ஊத்தத்துக்கு கல்லைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நச்சுன்னு கூட்டு போய் செக் பண்ணி பாக்கியா எப்படி இருக்குன்னு பாக்கியா? ஒண்ணு தேவையில்லை.
எங்க அம்மா வேற இல்லையா? எடிக்கு வாயேன். கிட்ட வந்தில அதுக்கு அப்பம் தான் எடுத்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல குடுக்காமலாம் இருக்க முடியாது. ஊத்தனாரி டேங்க அப்பா, இவன் மட்டும் எந்திக்கும் போதே குளிச்சு முடிச்சு எந்திரிச்சு வருவா. நான் இன்னைக்கு லேட்டா இருந்துச்சேன். விடுங்க நான் போறேன். சரி சரி ஒண்ணு குடுத்துட்டு போ. என்னங்க குடுத்து வச்ச மாதிரி கேக்கியா? குடுத்தா வச்சிருக்கேன் குடு. சரி ஊத்தனாரி ஊத்தன்னு நீ ஊட்டில வச்சு நச்சு நச்சு கொடுத்தேன். அப்ப என்ன பிள்ளைலாம் வச்சு விளக்கிட்டா கொடுத்தேன். எப்பலாம் பேசுறிய? உங்க அம்மா பாத்துட்டு இருக்கா பாருங்க. அதுல எங்க அம்மைக்கு கேட்டிருக்கோம், உங்க வாயை உள்ளேன்னு கூட. முடியாது. நீயா குடுத்தா நல்லது. நானா புடிச்சு வச்சு வாங்கினேன்னு வச்சுக்க மூச்சுட முடியாம ஆயிரும் பாத்துக்க. எருமை. என்ன? தர முடியாது. தந்தா நல்லது, இல்லைன்னா மூச்சு முட்டிரும் பாத்துக்க. குரங்கு. ஆஹா, நீ ரூமுக்கு தான் போறான். அங்க இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. கிளிய மடக்கிற வேண்டியதான். இன்னைக்கு காலையில ஒரு புடி. மறுவாதியா என்ன விட்டுருங்க சொல்லிட்டு போய் எனக்கு கோவம் வந்துரும். வரட்டும், வரட்டும். காலையில மூளோட நின்றுட்டு இருக்கானே, தட்டி கழிச்சிட்டு போறோமே, அவன் எவ்வளவு வேதனைப்படுவான்னு கொஞ்சமாவது உனக்கு தெரியுதா? உங்களுக்குள்ள பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? பேசி பேசி ஆளை கவுக்கவில்லை. இப்ப நான் அடிச்சுக்கவே முடியாது. என்னமா? ஒண்ணு இல்ல. என்ன இன்னைக்கு ஆள் சூப்பரா இருக்கு. எப்படி ஏன் மத்த நாள் நல்லா இருக்க மாட்டேனோ? பரவாயில்லாம இருப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியா. இது மத்த நாள் பரவாயில்லாம இருப்பேனா? என்னங்க ரொம்ப ஓப்பனா பேசுறியா? பொருளை பொய்ய சொல்ல முடியும். மத்த நாள் பார்த்தோன்னா 5 முத்தம் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்க நீ அழகுக்கு பையன் கட்டில இருக்கு வாயன். எதுக்குமா? அப்படி உருளலாம். எப்படி? இது கூட தெரியாத வா சொல்லி தரேன். அப்படியா? என்னங்க காலையில கொழுப்பு எடுத்து போயிருக்கியா? ஆமா, கொழுப்பு கரைக்க போறோம்ல, எப்படி உருளுதுன்னு மட்டும் பாரு. தனியா உருளுங்க. தனியா இருக்கிற கட்டில உருளணும், அதை கீழே உருளன்னு எதுக்கிட்டு இந்த பஞ்சமத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கட்டி பிடிச்சி உருள தரட்டி. அம்மா நான் போறேன். உருண்டதுக்கு அப்புறம் போலாம். அப்படியா? எப்படி உனக்கு சொல்லி கொடுக்கணும் வாயா? ஒண்ணும் வேண்டாம். இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் உங்க குடும்பத்துக்கு சொல்லியா கொடுக்கணும்? அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே லட்சணம் தானே. சரி சரி வா, கொஞ்சம் கொழுப்பு குறைச்சிட்டு போலாம். அப்படியா? உங்க அம்மா இருக்காவ சொல்லி போடுவே சொல்லிட்டேன். ஆட்டி காலையில கிங்ஸ் வேற இல்ல வீட்டுல, ஒரு பையன் இல்ல. வா வா வா. அதுக்கு கட்டி போடிடி கண்ணோல கண்ட போடி கட்டி போடிடி. தப்பான நேரத்துல வந்துட்டேன், நான் வாரேன். ஆமா, சரியான நேரத்துல வந்துட்டா மட்டும் அள்ளி வளைக்கி கொடுத்துருவா. தாங்கி தாங்கி ஒண்ணு வாங்க வேண்டி இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நீயா கொடுத்தா ஒரு முத்தம், நானா புடிச்சு வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க. இப்ப எனக்கு ஏகப்பட்ட மூடு, ஒழுங்கா கொடுத்துட்டு போயிரு. இல்லன்னு வச்சுக்க மூச்சு திணறு கொடுத்து மூச்சு திணறி போயிரு பாத்துக்க. அத நடிக்காத டி, என்ன பக்கத்துல வந்த? தெரியும் தெரியும், நீ கொண்டுட்டு நீட்டிட்டு வந்து போய் தெரியுது. மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிட்டு வந்திருக்க. கட்டி கட்டி பிடிப்பான்னு ஒரு வெறுமனையா படம் மனசு நோகாது. நான் போறேன். ஆமா, உன்னை கேட்கணுச்சு. இந்த ஊர்ல மட்டும் வாயெல்லாம் என் தம்பி மட்டும் அடிச்சிருக்கா, என்கிட்ட அடிக்க மாட்டேக்கா. இந்த உன் பொண்ணு வாய் கொஞ்சம் தர பாப்போம். உன் வாயை பூரி எங்க அம்மா கிட்ட வந்து இறக்கிருந்தேன். எங்க அம்மா அப்படி பதறன்னு பாத்துக்க. ஆனா என்ன நடிப்பு நடிச்சிட்ட தெரியுமா? யார் நடிச்சா? கேளுட்டு கிளவிக்கிட்ட. இப்ப யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? என்கிட்ட. உன்கிட்ட சொல்றேன். இந்த பேச்சு சவடெல்லாம் வேற எங்கேயும் நம்மளுக்கு ஏன்டா கிடையாது உங்களுக்கு. இந்த பாடி வேண்டாம் சொல்லிட்டேன். ஓய், ஒண்ணு கொன்னுருவேன். ஒழுங்கா கிட்ட வந்துரு. நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன், ஒழுங்கா கிட்ட வந்துரு. வேட்டையாட வச்சிடாரு சொல்லிவிட்டேன். இன்னும் தாலியே ஏறல. என்னங்க? ஓய், நீ பெசல வர தாலி வேற இறங்கி இருக்காங்க. பாக்காத என்ன பாக்காத. அது எல்லாத்தையும் பார்த்தாச்சங்க. வா செரும மாடு. லேஸ்ல மடங்கிடுவான்னு பார்த்தே மடங்கம் போயிட்டு இருக்கா. எடே நெல்லுடே. அவ காலைல வேற நான் வேற கம்மி நிக்கிறேன். எடி அடி நெல்லுடே. செரும பண்ணி போடா. அடி சொல்லாதடி. நான் அப்படியே சொல்லுவேன். டீ நமக்கு கோபப்படுவாட்டி. எனக்கு நீ யாருமே சரியில்லைன்னு நினைக்க. ஏமா அந்த பிள்ளை யாரையே சொல்லு, என்ன விடுமே சொல்ல முடியும், என்னெல்லாம் பார்த்து சொல்ல முடியுமா? அவ யாரையும் சொல்ல, தம்பி சொல்லிப்பான்னு நினைக்க. ரொம்ப அமைதியான பிள்ளைமா, என்னெல்லாம் மரியாதை இல்லாம பேசவே மாட்டா. வாங்க போங்க அத்தான் அத்தான் சொல்லுவோமா. இங்க பாரு, இவனுங்கெல்லாம் வீட்டுல வந்து உன மரியாதை இல்லாம பேசுறாங்க வச்சுக்க. என் பிள்ளைல நானே பெரியவன் சின்னவன் மரியாதை கூப்பிடுவேன். இவனுக்கு என்னன்னா நாயிங்க பண்ணி அதுக்கு பெத்து போட்டுக்கலான்னு கேட்க. நான் பெத்ததான் நாயும் பண்ணி வரேன். ஆஹா, பெரிய விஷயம் வைக்கிறோம் உங்களுக்கு. ஏமா அது வாலி பிள்ளை, சும்மா ஆசைக்கு நான் அவகிட்ட விளையாண்டல, அதை அப்படி சொல்லிட்டு போனேன். அதுக்குதான் நம்ம தகுதியை நாம தக்க வச்சுக்கணும். எப்படி நான் எனக்கு 3 இருக்கு கெஞ்சிருக்கேன், அவ அத்து கழிக்காம எப்படி போவா? இல்ல நான் கெஞ்சதான் உங்ககிட்ட சொல்லதான் முடியுமா? கிட்ட சொல்ல. அடியே அடியே. துட்டு இருந்தா ஏதாவது வாங்கி தின்றுக்கலாம்.
எனக்கு யாரு திங்கின் போல வருது. நாக்கெல்லாம் நம்ம வருதே. கையில வேற ஒத்தருவா இல்லை, இல்லைன்னா எதையாவது வாங்கியாவது திங்கலாம். சரி, எங்க அம்மா 2 ரூபா தாரையும் எடுத்துட்டு போன்னு சொன்னாவளே, எடுக்காம வந்துட்டேன். இப்படி போய் எனக்கு ஒரு மறதி வந்துட்டேன். போய் துட்ட போய் வேண்டான்னு சொல்லுவாங்களா? சரி, எப்படிதான் வந்தனோ எனக்கே தெரியல. இப்போ எனக்கு ஏதாவது திங்கன்னு போல வருதே. ஏத்தாத தங்கியாச்சு. பப்ஸுக்கெல்லாம் இருக்குது, பப்ஸ்லாம் வாங்கி திங்கலாம். எப்படி இருக்கும்? பக்கத்துல தாத்தா கடை இருக்கு. மாங்காய் வச்சிருப்பாவ, புளியங்காய் வச்சிருப்பாவ, பலாப்பழம் கொட்டை வச்சிருப்பாவ, எல்லாம் வச்சிருப்பாவ. எம்மா என்னத்த சொல்ல, எல்லாம் வச்சிருப்பாவ. கையில துட்டு இல்லையே. பஸ்ஸுக்குத்தான் 2 ரூபா இருக்கு. பேசாம நடந்து போயிட்டு முட்டை வாங்கி தின்றுமா? வேண்டாம், 3 கிலோமீட்டர் நடக்க முடியாது. பாப்பா எங்க அம்மா யாசிட்டு கிடப்பாவ. பேசாம தாத்தா கிட்ட நாளைக்கு துட்டு தரேன்னு சொல்லி வாங்கி திம்பமா. சரி வேண்டாம், யாருக்குமே 2 ரூபா பாக்கி இருக்குது, அசிங்கமா போயிடும். இந்த செவராணி வேற வந்தா கூட 1 ரூபா தருவாள்வே. அதுவே இன்னைக்கு காணல. என்ன ஹை? நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ல, கோமா இருக்கேன்ல. ஜீப்ல வா. அதெல்லாம் வர மாட்டேன். வா, யாராவது ரோட்ல விட்டுக்க வேண்டிய, சீக்கிரம் வா. அதெல்லாம் முடியாது. வா, ரோட்ல வந்து நிக்க முடியல, வீட்டை விட்டு விடுறியா? நான் நடந்து போறேன். வா. ஐயோ, எப்படி கேட்கன்னு தெரியலையா? இல்ல, நான் அப்படியே நடந்து போலான்ட்டு இருக்கேன். யா, பசிக்க போல. அதே அண்ணாச்சிக்கல்ல மாங்காலாம் வந்திருக்கா, அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போலான்னு. ஓ சரி, இரு, நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு வரேன். என்ன? அதுதான் நான் கேட்கேன். என்ன போலீஸ் சைட் அடிச்ச மாதிரி இருக்கு? இப்போ வேற கிங்ஸ்ல மட்டும்தான். அடி, என்ன வேணும்? இதை வாங்கி தரட்டா? வா. வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்க ரொம்ப புது பண்ணதுல போதும், வாங்க. வா. என்ன? இல்ல, கூட பக்கத்துல வர மாட்டேன். இது ரோட்டை கிராஸ் பண்ண போறோம்ல. ஓ, இப்படி வீட்டுல இருக்கும்போது வந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? அப்படியே புடிச்சு வச்சு அது இவ்வளவு இருந்திருக்கும். இருக்கு தொட்டி முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டு முடியல. முடிஞ்சிட்டு இப்படி இல்லை, முடியாது. முடிஞ்சிட்டு அது சரி. இல்ல, நம்ம நடந்து அந்த புதையா போனா, இதுக்கு அந்த புதையா போனா யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. இல்லடி, அந்த புதையா போனா கையை பிடிச்சிட்டு நடப்பல. அப்போ எனக்கு வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். முடியா? சரி, இப்ப பாரு. என்னமாவா இசை வரலையம்மா? இல்ல மாமா, அவ காலேஜுக்கு போயிருக்கா. மாமா நெல்லு குத்த போறேன், கடையில கொஞ்ச நேரம் ஆள் நிக்கணும். இவனை சொன்னா கேட்க மாட்டானுவேன். ஒரு 10 நிமிஷம் நின்னா போதும். நான் நிக்கேன் மாமா. அப்படியாம்மா? சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் நிடுங்க. மாமா அந்த நெல்லை மட்டும் குத்திட்டு ஓடினதா? நீங்க மெதாவே வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏம்மா, கொடவுள்ள பிள்ளை, என் வீட்டுக்கு தகுமான பிள்ளை வரா. அவ இசை எப்பவும் நின்றா பாத்துக்க. நெல்லு குத்த போறேன்னா போதும் வந்து நின்றுவா. அவளுக்கு தெரியும், எப்பவும் சனிக்கிழமை வந்துருவா. இன்னைக்கு வர காணும். அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ். எங்க அப்பா தான் காலையில கொண்டு விட போனாங்க. அப்படியா? நான் கடையை பாத்துக்கிறேன் மாமா. எருமை என்ன எப்படிலாம் அசிங்கப்படுத்துது? எப்பா, கடையில ஆள் இல்லையோ? அதுக்குத்தான் ஆள் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பா, அவ நல்ல கடை பாப்பாப்பா. எனக்கு தெரியும்டா. எப்பா, அது வந்து அம்மாங்களை கூப்பிட்டாப்பா. அவ என்ன கூப்பிட மாட்டா. ஐயோ, சரிப்பா. நீ கிடைக்க எப்பா, என்ன குளிக்க போறேன்ப்பா. என்னடா வேணும் உனக்கு? அந்த பொய்வுலதான் வேணும். என்னப்பா? என்னடா வேணும் உனக்கு? ட்ரெஸ் மாத்திரா, அது மண்டி பாரு. ஐயோ, நம்ம வீக்னஸ் எல்லாம் தெரியுதோ. அப்பா, நான் குளிக்க என்ன பாத்து எடி சோப்பு இல்ல, போய் சோப்பு இருக்கா கடையில? இல்ல, பொண்ணுக்கு என்னதான் வேணும்? புரியல, அவங்க புரிஞ்ச நான் இதுக்கு இப்படி சவ்வு வந்தேன். தேமலி, இந்த கடையில ஒரு சோப்பு போட்டுட்டு இருந்தியா? நான் அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும் பாத்துக்க. எப்படிலாம் பேசுது பாரு. சரி, எடுத்துக்கொண்டு தருவா, நீ குளி போ. ஏன்னா நீ உனக்கு டூட்டி இல்லையா? சனிக்கிழமை இல்ல, மதியத்துக்கு மேல. சரிம்மா தங்கப்பில்ல, நீ கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்கமா. கடைக்கு போறோம், ரொம்ப ஜாலி. சரிங்க மாமா. போல, நீ போய் குளியில போல. பயம்
பயம்ல நான் சேட்டை போட்டுதான் அவன் கையும் காடு வர வரத்த பாரு. இப்ப ஏற்பட்ட பையன் கழுத்த பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கல்ல நிக்கால. நீ என்னதான் நினைச்சாலும் சரி என் பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். ஓ காலம் போன காலத்துல என்ன டைவர்ஸ்லாம் பண்ணுவியே? ஆ தேவைப்பட்டுச்சுதான். ஓ அந்த அளவுக்கு நான் வேண்டதா போயிட்டேன் உங்களுக்கு. வாய மூடிது. அழகா எங்க ஊர்ல ஒரு பிள்ளை விரும்பிச்சு அந்த பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம். பிடிச்ச பிள்ளையே கட்டியிருக்கலாம்னு சொன்ன வந்து. ஓ எத்தனை வருஷம் கழிச்சு? எத்தனை வருஷம் காலம் மனசுக்குள்ள தானே இருக்க போது. விரும்பினே கட்டியிருக்கலாம். ஆமாடி நான் ஒரு பிள்ளைய விரும்பினேன், மனசார விரும்பினேன். நான் மிலிட்டரிக்கு போகணுங்கிறதுக்காக அவளை மாதிரி ஆசைப்பட்டவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவ பொண்ணு மிலிட்டரிக்கு போனா நான் செத்துருவேன்னு சொன்ன, நீ பொண்ணு தலை நிமிர்ந்து நடந்தா. நான் மிலிட்டரி மேன் சொன்ன உடனே நீ செத்துருவேன்னு சொல்லியே நான் பிளாக்மெயில் பண்ணேன். இப்ப புரியுதுடி, லவ் பண்ணாலேயே கட்டியிருக்கலாம். ஓ அவ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? ஓ நான் அந்த அளவுக்கு முட்டா போய் நடிச்சுட்டேன். அவளை போய் காவல்படுத்துறதுக்கு. நல்லா இருக்கா அவ பேர பேத்தியோட சந்தோஷமா இருக்கா. அழகு போல மாப்பிள்ள, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைங்க, பேர பேத்தியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவ நல்லா இருக்கட்டும். என்ன எனக்கு தான் அவ கூட வாழ்க்கை குடுப்பம் இல்லாம போயிடுச்சு. அப்படியே தக்க தக்க தக்கன்னு எரியுமே. ஏறிட்டோம் ஏறிட்டோம். எத்தனை நாள் எனக்கு மனசுல எரிஞ்சிருக்கும். எங்க அம்மா கூட சொன்னாவ இவ வேண்டாம் வேற இடத்துல பொண்ணு பாக்கேன்னு. என் காதலி சைஸ்லயே நீ இருக்கேன்னு தான் உனக்கு கேட்டுனேன். என்னதானே காதலி காதலி தான், டூப்ளிகேட் தான். எங்க அம்மா படிச்சு சொன்னாவ இந்த மேடம் படிக்க வேண்டான்னு. சத்தியமா என் காதலி சைஸ்ல நீ இருந்தனால நீ கல்யாணம் பண்ண, இன்னும் பண்ணிருக்கவே மாட்டேன். ஓ அப்படியா? குத்தி காட்டுதிலோ? குத்தி காட்டலடி, உண்மை சொன்னேன். சரி அந்த நெல்லு முட்டை பூரா எடுத்து வை, நான் போய் குத்திட்டு வரேன். நெல்ல சொன்னேன் எடுத்து வை. மறைக்கத போதே அப்படி குறைச்சு விடுங்கிற மாதிரி. நான் கோவமா இருக்கேன். ஆமா கோமா தான் இருக்க. ரொம்ப தான் கூப்பிடுற. அழகா இருக்கீனா? அழகா இருக்கீன்னு கூப்பிட்டு காட்டுற. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரி உனக்கு என்ன வேணும் வாங்கிட்ட. அது எனக்கு இந்த கடை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சதெல்லாம் இங்க தானே இருக்கு. அது எப்படி இந்த பொம்பளை பிள்ளைக்குலாம் இந்த மாதிரி கடை மட்டும் ரொம்ப பிடிக்குது? எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இங்க தான் இருக்கும். மாங்காய் புளியங்காய் ஆமா அவ்வளவு டேஸ்டாவே இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? தாத்தா எனக்கு மாங்காய் கொடுங்க தாத்தா. நீ சாப்பிடு, நான் சீப்ல வெயிட் பண்ணட்டா? கொன்னுவேன், இங்க தான் நிக்கணும். ஆஹா இவன் இன்னைக்கு என்ன பல்லாஸ்திரிக்கு அனுப்பிடுவாள. இங்க பாரு, நீ சாப்பிடு, நான் கார்ல வெயிட் பண்றேன். முடியாது முடியாது. என்னடி என்ன? தூக்குங்க தூக்குங்கண்ணே. யாரும் பாப்பாங்கடி. இதே அங்க வச்சு தூக்குனீங்க. அது ஏதோ ஒரு ஆசையில தூக்கிட்டேன். இப்ப நான் சொல்றேன் தூக்குங்க. யாரும் பாப்பாங்கடி. தூக்குங்கன்னு சொன்னேன். என்ன? இல்ல உங்களை பக்கத்துல பாக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஐயா என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. சிரிக்க வச்சீங்க கொன்னுருவேன். ஒண்ணு முடியாது முடியாது. அது அது வந்து ஒண்ணு வந்து. தம்பி என்ன வேணும் சொல்லுங்க. உனக்கு என்ன வாங்கிக்கா? தாத்தா மாங்காய் வேணும் தாத்தா. ஜீப்புக்கு போகணும்னு சொல்லி கேட்டியா? ஆமா ஆமா ஜீப்புக்கு போயிடும். முடியாது வா. முடியாது தூக்கிட்டு போயிடுவேன் வா. அப்புறமா வாங்கிக்கலாம் வா. வான்னு சொன்னேன். முடியாது. முடியணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன தூக்கிட்டு போகணும். எனக்குங்க அடுத்து என்ன பண்ணணும்? ஓ மனசா நினைச்சிட்டேன். இதுக்கு மேல முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு. வீடு வரைக்கும் தூக்கிட்டு போகணும். நான் நடக்க மாட்டேன். சரி சரின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கூடாது. சரி வா. ஒண்ணு அதெல்லாம் முடியாது, நிஜமா சொல்றேன். என்ன ஊர் வரைக்கும் தூக்கிட்டு போகணும். சரி பாக்கலாம் வா. ஆனா அதுக்கு முன்னாடி ஜீப்புக்கு போகணும் நினைச்சேன். காலையில் வண்டியில நீ இப்படி விளையாண்டு எவ்வளவு நாள் ஆகுது? முன்னாடி எவ்வளவு விளையாடுவேன், இப்போ நீ விளையாடவே மாட்டேங்கிற. அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஒன்னா மணி என்ன விளையாடணும். இனி விளையாடுவேன். விளையாடணும். சரி ஏதாவது வாங்கினா வாங்கிட்டு வா. சரி எனக்கு பிடிச்சத மட்டும் கொஞ்சம் போல வாங்கிக்கிறேன். கொஞ்சம் வாங்கணும்னா நிறைய வாங்கிட்டு வா. சரி வாங்கு தாத்தா. இவ கேட்டதெல்லாம் கொடுங்க. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. இருங்க
திங்க போறது மாங்காவும் புளியங்காவும் இதுல யோசிச்சு வேற வாங்க போறியாமா